27 பேர் கூட்டணி வைத்து வந்தாலும் சரி, 15 பேர் கூட்டணி வந்தாலும் சரி, தன்னந்தனியாக ஒத்தத்தல ராவணனாக உங்களை வீழ்த்துவேன் என்று படைபலத்தோடு வரக்கூடிய தலைவன் தான் அண்ணன் விஜய் அவர்கள். மயிலை வேலு அவர்கள் அவருடைய ஆதரவாளை வச்சு கேட்டுட்டு தான் இருப்பார். ஏன் டவுட் ஐயா? அதான் விசிலடித்தான் கும்பல் தான். நாங்கள் விசிலடித்தான் கூட்டம் தான், விசிலடித்தான் குஞ்சிகள் தான். திமுக என்கின்ற தீய சக்தியை வீழ்த்துவதற்காக, திமுக என்கின்ற பாசிச சக்தியை வீழ்த்துவதற்காக மயிலாப்பூர் தெரு முழுவதும் விசிலடித்து திமுகவினுடைய முகத்திரையை நாங்கள் கிழிக்கப் போகிறோம். 3 மாதத்திற்கு பிறகு தமிழ்நாட்டின் முதலமைச்சராக அமரப்போகிற ஒரே தலைவர் அண்ணன் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான். தாய்மார்களுடைய ஆதரவு அவ்வளவு எளிதாக யாருக்குமே கிடைக்காதுமா. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களுக்கு பிறகு தானாக ஆதரவு கிடைக்கிறது என்றால் புரட்சி தளபதி எம்ஜிஆர் அவர்களுடைய நிலையாக இருக்கக்கூடிய அண்ணன் விஜய் அவர்களுக்கு மட்டும்தான். மயிலை வேலு அவர்களுக்கு அவருடைய தலைவர் ஸ்டாலின் பாணியில் சொல்கிறேன், ஓவர் ஓவர் ஓவர்.